Hi students, நம்ம 12th ஸ்டாண்டர்டுடைய 4th யூனிட் ப்ரோஸ் த சேர். ஸோ இந்த ப்ரோஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து அந்த ஃபேமிலியில் சேர் இல்லாததுனால அவங்க எல்லாம் புதுசாக ஒரு சேர் ஒன்று வந்து நம்ம வாங்கணும் இல்லை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த வுட். ஸோ எந்த டைப் ஆஃப் வுட்டில் வந்து நம்ம சேர் செய்யலாம், எது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற டிஸ்கஷனும் போயிட்டுருக்குது. ஆஃப்டர் தட் தே ஃபினிஷ்ட் எவ்ரி திங். ஸோ சேர் செஞ்சு ரெடியாகி அவங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. 2 சேர் செஞ்சுருக்காங்க, அவங்க மாமனாருக்கு ஒன்று, அவங்களுக்கு ஒன்று. ஸோ அதில் ஒரு சேரை இவங்க எடுத்துகிட்டு ஒரு சேர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க மாமனாருக்கு கொடுத்துட்றாங்க. பட் தே ஆர் திங்கிங் தட் ஸோ பெட்டர் ஒன்னை வந்து நம்ம கொடுத்துட்டோமோ, அவர்கிட்ட கொடுத்தது வந்து இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கோ இல்லை இதை விட அழகாக இருக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள திங்கிங் போயிட்டுருக்குது. ஆஃப்டர் தட் வாட் வாஸ் ஹேப்பன் we can see for the rest of the lesson. One by one, we took turn to sit on the chair. Never felt like getting up from it. ஸோ நாங்கள் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணோன்னா அந்த சேரில் உட்காந்து பார்த்தோம். எங்களுடைய அதாவது நெக்ஸ்ட்டு டேர்ன் யார் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் அந்த சேரில் உட்காந்து பார்த்தோம். தென் நெவர் ஃபெல்ட் லைக் கெட்டிங் அப் ஃப்ரம் இட். ஸோ அதுலேருந்து எந்திரிக்கணுன்ற மனசே வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் had to because other two had to be given a chance. Bedana sat and exclaimed appreciately. ஸோ ஹியர் எல்லோரும் உட்காந்து எந்திரிக்கணும் அப்படின்றதுனால அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒருத்தவங்களே லாங் டைம் உட்கார முடியாது, ஸோ நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்க உட்காரத்துக்கும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெத்தனா வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு ஷீ எக்ஸ்கிளைம்டு. ஸோ அப்ரிஷியேட்டிவ்லி அவங்க வந்து அதை சொல்கிறாங்க. ஹா. He ran his hand over the arm of the chair. ஸோ அந்த சேரோடைய ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவருடைய கை ஆர்ம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. He sat cross-legged on it. Attai said, we have to stitch a cover for it. Otherwise, it will get soiled. So here, ஸோ அவர் கையெடுத்து அந்த ஆர்ம் மேலே வச்சு பார்க்குறாரு. கிராஸ் லெக்ட், அதாவது கால் மேலே கால் போட்டு உட்காந்து பார்க்குறாரு. அந்த சேரில் உட்காரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. தென் அவங்க அத்தை சொல்கிறாங்க, ஸோ வி ஹாவ் டு ஸ்டிச் எ கவர். ஸோ இந்த சேருக்கு வந்து நம்ம ஒரு கவர் ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணணும், இல்லைனா அந்த கலர் வந்து ஃபேட் ஆகிடும், இல்லை அழுக்காகிடும், அந்த சாயம் போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வி ஹாவ் டு ஸ்டிச் எ கவர். மை லிட்டில் சிஸ்டர் அண்ட் பிரதர் fought over it frequently. She could shout at him, You have been sitting on it for so long. Get up. I want to sit now. So here, என்னுடைய லிட்டில் அந்த பிரதர் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஃப்ரீக்வெண்ட்டாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க 2 பேரும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஷீ இஸ் ஷவுட்டிங். ஸோ அவங்க வந்து கத்துறாவ. ஏன் அப்படின்னா, நீ தான் ரொம்ப நேரமாக சேரில் உட்காந்துட்டே இருக்கிற, யூ ஜஸ்ட் கெட் அப், ஐ வாண்ட் டு சிட். ஸோ நீ எந்திரி, நான் என்ன பண்ணணும், அந்த சேரில் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்க போகிறேன், எவ்வளோ நேரம் தான் நீ இந்த சேரில் உட்காந்துட்ருப்ப, ஸோ இட்ஸ் மை டர்ன் அப்படின்ற மாதிரி அந்த லிட்டில் கேர்ள் என்ன பண்ணுறா, ஷவுட். Yo, I have just sat down. Look at her, Amma. He would say, his face buckling as if about to cry. ஸோ அதுக்கு அவன் சொல்கிறான், நான் இப்போ தாம்மா உட்காந்தேன், பாரு இவளை பாரு, இவ என்ன பண்ணிகிட்ருக்கா பாரு, என்னை எந்திரிக்க சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. The news of the arrival of our chair spreading like fire around the village. ஸோ நாங்கள் வந்து இந்த சேர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற நியூஸ் வந்து எங்கள் வில்லேஜ் ஃபுல்லாக இட் வாஸ் ஸ்ப்ரெட் லைக் எ ஃபயர். ஸோ ஃபயர் எப்படி, நெருப்பு எப்படி பரவுதோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சு, நாங்கள் சேர் செஞ்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்ற நியூஸ். People, children and adults arrived in herd to see the chair. ஸோ எங்கள் வில்லேஜில் இருந்து பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து எங்கள் சேரை பார்க்க ஆரம்பித்தாங்க, இன்க்ளூடிங் ஃபார் சில்ட்ரன்ஸ், அடல்ட், சின்ன பிள்ளைங்களும் இருந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஹர்ட்ஸ், அதாவது கூட்டமாக வந்து எங்கள் சேரை பார்த்துட்டு போனாங்க. A few even stroked it. An old man lifted the chair. Quite heavy, he's made it steady. He commanded the carpenter. So here, ஒரு சிலர் ஃபியூ ஆஃபர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் சேரை வந்து தொட்டு பார்த்தாங்க.
இன்னும் ஒரு சிலர் அந்த ஓல்டு மேன் ஒருத்தர் என்ன பண்ணார், ஹீ லிஃப்டட் த சேர். ஸோ அந்த சேரை வந்து தூக்கி பார்த்தாரு. அப்படி தூக்கி பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, குவைட் ஹெவி, கொஞ்சம் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அட் த சேம் வே இட் வாஸ் ஸ்ட்ராங், ஸோ ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அந்த கார்பெண்டர் வந்து நல்லா இந்த சேரை செஞ்சு கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் ரிப்ளை பண்ணுறாரு. A few days passed by. ஸோ கொஞ்ச நாள் ஆச்சு, நாங்கள் சேர் வாங்கிட்டு வந்தோம், அந்த நியூஸை ஸ்ப்ரெட் ஆச்சு, எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த வில்லேஜ்லேருந்து வந்து பார்த்தாங்க. ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழிச்சு, one night someone knocked on the door. Bedana, who was sleeping in the inner pale, opened the door. They said that an important person had just died in the village and that they have needed the chair. So here few days அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஒன் நைட் someone knocked the door. ஸோ யாரோ வந்து நைட்டு எங்கள் வீட்டு கதவை தட்டினாங்க. ஸோ அப்போ அந்த பெத்தண்ணா இருக்கிறாரு இல்லையா, அவங்க தான் அந்த ஓல்டன் டேஸ்லலாம் திண்ணை வச்சு கட்டுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க இன்னர் பேல். ஸோ அந்த உள் தாவரம், அந்த உள் திண்ணையில் வந்து எங்கள் பெத்தண்ணா தான் படுத்துட்டு இருந்தார். ஸோ ஹி ஓப்பன் த டோர். ஸோ அவங்க போய்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணாங்க. அப்போ அவங்க அங்கே வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த வில்லேஜ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஸோ தட்ஸ் வை வி நீட் யோர் சேர். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து உங்கள் சேர் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Since the deceased was also known to us, we too attended the funeral. It was on our chair that they had propped up the eminent person. So here deceased அப்படின்னு சொல்கிறது வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது மீனிங். ஸோ ஹியர் அங்கே இறந்துட்டாங்க இல்லையா, அந்த பர்சன் வந்து ஆல்சோ நோன் டு அஸ், எங்களுக்கும் தெரிஞ்சவங்க தான். we too attended the funeral. நாங்களும் என்ன பண்ணோம், அவங்களோட ஃபியூனரலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். நாங்களும் அவங்க ஃபியூனரலில் அட்டென்ட் பண்ணோம். ஸோ அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த எமினன்ட் பர்சன் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது அந்த ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் பர்சன் இறந்துட்டார் இல்லையா, அவரை வந்து எங்கள் சேரில் தான் உட்கார வச்சுருந்தாங்க. Till now in our village, they always seated the corpse only on the floor. A grinding stone was laid on the floor and popped up to keep the corpse from rolling away. ஸோ ஹியர் எங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இறந்தவங்கள அந்த கார்ப்ஸ்னால் அந்த இறந்தவங்க, ஸோ இறந்தவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளோரில் தான் உட்கார வைப்பாங்க. அந்த ஃப்ளோரில் எப்படி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிரைண்டிங் ஸ்டோன். ஸோ நம்ம வீட்டிலலாம் உரல் இருக்கும் இல்லையா, அந்த உரலை தான் இங்கே கிரைண்டிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த உரலை வந்து திருப்பி போட்டு, அதை நார்மலாக நம்ம தலையில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு அது பக்கத்தில் தான் இவங்களை உட்கார வைப்பாங்க. A gunny sack stuffed with millet straw would be raised against it. ஸோ அந்த வைக்கோல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சாக்குப்பையில் அடைச்சி அது மேலே உட்கார வைப்பாங்க. அது உருளாமல் இருக்கிறதுக்காக அது பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரைண்டிங் ஸ்டோன் உருளாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு சிலதும் வச்சு அது மேலே தான் அவங்கள உட்கார வைப்பாங்க. Against this blaster, the corpse would be placed as if reclined at. ஸோ அந்த உரல் ஒன்று, அந்த கிரைண்டிங் ஸ்டோன் போட்டு இந்த வைக்கோல்லாம் வச்சு அது மேலே ஃப்ளோர் மேலே இதெல்லாம் வச்சு அது மேலே தான் என்ன பண்ணுவாங்க, இறந்தவங்கள உட்கார வைப்பாங்க. அதுதான் எங்கள் வில்லேஜுடைய பழக்கம். From where our town people picked up this new feat of propping up a corpse on a chair, we had no clue, but from that the day trouble began for our chair. So here இந்த மாதிரி சேரில் உட்கார வைக்கிற இந்த ஒரு ஹேபிட்டை வந்து எங்கள் ஊரில் யார் கண்டுபிடிச்சாங்க, யார் வந்து இதை புதுசாக கொண்டுட்டு வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அட் த சேம் வே ஃப்ரம் தட் டே ட்ரபிள்ஸ் பிகின் ஃபார் சேர். ஸோ அந்த நாளில் இருந்தால் எங்கள் சேருக்கு வந்த கஷ்டங்கள் வந்து அதிகமாச்சு. சேருக்குன்னா அந்த சேருக்கு கஷ்டம்ல, நிறைய பேர் கடன் வாங்க வருவாங்க இல்லையா, ஸோ அதை பார்க்கக்குள்ள நம்மளுக்கு கோவம் வரும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அந்த ட்ரபிள்ஸ் வந்து பிகின் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. They had moved from floor ticket to chair ticket.
ஸோ ஹியர் ஃப்ளோரில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் இறந்தவங்கள. இப்போ அவங்கள என்ன பண்ணுறாங்க, சேர் டிக்கெட்டாக மாற்றிட்டாங்க. சேரில் உட்கார வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது அவங்களோட மைண்ட் தாட் எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் இந்த ஊரில் யார் இறந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட தான் சேர் கேட்பாங்க, நம்ம சேரில் தான் அவங்கள உட்கார வைப்பாங்க அப்படின்ற டென்ஷனில் தான் சொல்கிறாங்க. When the occasion in that household was over, they left the chair in our front yard. ஸோ when the occasions அவங்க வீட்டில் அந்த ஃபியூனரல் எல்லாமே முடிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, they brought a chair. ஸோ எங்கள் சேரை எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் யார் அந்த முன் தாவாரம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து அந்த சேரை போட்டுட்டு போயிட்டாங்க. The children of the house were scared even to look at the chair. ஸோ எங்கள் வீட்டில் இருந்த சில்ட்ரன்ஸ் சின்ன குழந்தைங்கள்லாம் ஸ்கேட்னா பயம். ஸோ அந்த சேரை பார்க்கறதுக்கே அவங்களாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப பயந்தாங்க. We had the servant take it to the well and give it a good sharp scrub with hay and wash it down with 15 big buckets of water. ஸோ ஹியர் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் வீட்டு சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா, வேலைக்காரங்க, அவங்கள கூப்பிட்டு இந்த சேரை வந்து வெள்ளுன்னா கிணறுக்கிட்ட, அந்த கிணறுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லா அந்த வைக்கோல் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படி தேய்ச்சி கழுவும் போது they used 15 big bucket, ஒரு 15 பெரிய பெரிய பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றி அதை என்ன பண்ணாங்க, வாஷ் பண்ணாங்க. Even after several days, no one had the guts to sit on it. ஸோ ஈவன் அதுக்கப்புறம் கூட இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு, யாருக்குமே கட்ஸ், அந்த ஒரு தைரியம் வரல. அந்த சேரில் அந்த இறந்தவங்கள உட்கார வச்சாங்க இல்லையா, அந்த சேரில் போய் உட்கார்றதுக்கான அந்த தைரியம் எங்களுக்கு யாருக்குமே வரலை. We didn't know how to bring it back into use. ஸோ இதை எப்படி திரும்பவும் வந்து எங்கள் யூஸ்க்கு எடுத்துக்கிட்டு போகிறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அதை பார்த்தாலே என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. வந்து இறந்த பர்சனை உட்கார வச்சதுனால ஸ்டில் they are thinking about that.